கைஸ், சிஎம் விஜய் சார் வந்து டிவிகே மெம்பர்ஷிப் ஆப் லான்ச் பண்ணும்போது 24 ஹவர்ஸில் 20 lakh பீப்புள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அண்ணாமலை அவர்களோட ஆப்ல வந்து 24 ஹவர்ஸில் வந்து 13 lakh பீப்புள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இன்னமும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிஎம் விஜய் சாரை விட ஜஸ்ட் 7 lakh தான் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நம்பர்ஸ் வந்து ஒரு கம்பேரிசனே கிடையாது. பட் சிஎம் விஜய் சார் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார். பல காலமாக அவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. பெரிய பணக்காரரோட பையன் அவர் ஒரு டைரக்டரோட மகன். பல அரசியல் பின்பங்கள் இருக்கு. ஆனா அண்ணாமலை அவர்கள் ஒரு விவசாயியோட மகன். அவருக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லை. அவருக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட் இல்லாம உழைப்பு, திறமை, படிப்பு, அறிவு, அன்பு எல்லாத்துக்கூடையும் அன்பா பழகக்கூடியவர். இந்த ஒரு விஷயங்களால தான் அவர் வந்து இன்னைக்கு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. 100 பிரஸ் ரிப்போர்ட்டர் முன்னாடி உட்கார்ந்திருந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமை இருக்கு அவர்கிட்ட. பல கட்சிகளை தாண்டி, பல கோட்பாடுகளை தாண்டி இன்னைக்கு அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அவரோட பழகுற விதம், பேசுற விதம், அன்பு மட்டும்தான். நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்களேன், அண்ணாமலை சார் என்ன இன்ஸ்டால் பண்ணிட்டாரு, இல்ல என்கிட்ட கடுமையா நடந்துகிட்டாரு அப்படின்னு யாராச்சும் சொல்லட்டுமே. அந்த அளவுக்கு தன்மையான ஒரு மனுஷன். மேலும் சிஎம் விஜய் சாருக்கு படிப்பு தகுதிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐஏஎம் கிடையாது, ஐபிஎஸ் கிடையாது. ஆனா அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ், ஒரு ஐஏஎம் பேட்ச் அவர்கிட்ட இருக்கு. அண்ட் ஹீ இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் ஹூ இன்ஸ்பயர்ட் ஆல் யூத்ஸ். இன்னைக்கு சொல்ல போனா நானும் என் பையனை வந்து ஒரு அண்ணாமலை மாதிரி தான் வளர்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இதில் யார் பெட்டர் லீடர்னு அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம். மை ரிக்வெஸ்ட் யூ ஆல் பீப்புள் டு சப்போர்ட் அண்ணாமலை சார். தேங்க்யூ.